தம்பி, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? மிஷினை இப்படி ஓட விட்டுட்டு இப்படி பட்டப்பகல்லையே குடிச்சிட்டு அநியாயம் பண்றீங்களப்பா. பெருசு என்னையா பெருசா அநியாயம் பண்ணிட்டாங்க? லைட்டா கட்டிங் போட்டோம், இதுல ஒன்றும் குடி மூழ்கி போயிடாது. என்னமோ பெருசா கொலை பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, போய வேலையை பார்த்துக்கிட்டு. ஏம்பா, தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்லப்பா. குடிச்சிட்டு தொழில் பண்ணா விளங்குமாப்பா? யோ, நீ வாட்ச்மேன் தானையா? என்னமோ ஓனர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உன்னை யாரையா முதல்ல உள்ள வர சொன்னது? போய வேலையை பார்த்துட்டு. இல்லப்பா, பாரி ஐயா தான் அப்பப்ப பார்த்துக்க சொன்னாருப்பா. அதுக்குன்னு எங்களை கேள்வி கேட்பியா? ஒரு யூனியன் மெம்பரை நான் யூனியன் மெம்பரை கேள்வி கேட்டா என்ன நடக்கும்னு காட்டுவா? பாக்குறியா? பிரச்சனை பண்ணட்டுமா? தெரியாம கேட்டும்பா. வயசான காலத்துல வயசு பாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கும்பா. என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதப்பா. அப்ப எதையும் கண்டு காணாம அமைதியா போ. சரி, நான் வரம்பா. கிளம்பு கிளம்பு. வந்துட்டா. டேய், கிழவன் வந்து அடிச்ச போதெல்லாம் இறக்கிட்டான், அதையும் எடுத்து ஊத்துறா. சீக்கிரம் ஊத்து. இவனெல்லாம் இனிமே உள்ளே விடக்கூடாதுடா. ஆமாண்டா. இந்தா தண்ணியை ஊத்து. போதுமா? போதும் போதும். சாப்பிடு. என்ன மச்சான் மிஷின் நிக்கிற மாதிரி இருக்குது? தெரியலடா, இதோட ஒரே இலவா போச்சு. சரி வா, என்னன்னு போய் பாப்போம். டேய் குமரா, குமரா. ஓ, அவன் டவுனுக்கு போயிருக்கான்ல, மறந்தே போச்சு. டேய் இனியா, இனியா, ராசாத்தி, ராசாத்தி. இது வரேன் மாமா. சொல்லுங்க மாமா. என்னாச்சுமா? ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. ஒண்ணும் இல்ல மாமா, தூங்கிட்டு இருந்தேன், அதான். வேற ஒண்ணும் இல்லையே. சரி, இனி எங்க? அவர் குடிச்சது மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்னம்மா எதை கேட்டாலும் முழிச்சுட்டு நிக்கிற? அவசரமான மில்லுக்கு அனுப்பணும். எங்க அவன்? அது வந்து வெளியே போயிருக்காரு மாமா. வெளியில எங்க? தெரியாது மாமா. எங்க போறாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போறது இல்லையா தோற? அவ்வளவு பிஸியா இருக்காரு. அடச்சே, இதே வேலையா போச்சுடா. அதுக்கு போய் அந்த இனினை வர சொல்லு. போ, சீக்கிரம் வர சொல்லு. தம்பி 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 தம்பி, மிஷின் நின்றுச்சுப்பா. தம்பி என்ன இது சரி வராது. ஏய் ஏய், என்னடா நீ மட்டும் வர? இனியா எங்க? இனியன் தூங்கிட்டு இருக்கிறான். வா, நம்மளே பாப்போம். நாம எப்படா பாக்குறது? இதா நேடா பெரிய வேலை. நட்டு போல்ட்டு மாட்டி வர்றது தானே. அதானே இனியனும் பண்ணா நாம் பண்ணுவோம். வா. என்னடா சொல்ற? ஏன் இந்த மிஷின் ரிப்பேர்? என்னப்பா, மிஷின் நிக்குது? ஆமா நிக்குது, நீ தான் போய் பாரு. இந்த மிஷினை நான் எப்படிப்பா பாக்குறது? யோ, இத்தனை வருஷமா வேலை பாக்குற, போய் பாரியா. போ போ போ. தள்ளுங்க. சரி பண்ணிட்டு என்ன கூப்பிடு. கண்டிப்பா. டேய், நீ மெயின் சுவிட்ச் கிட்ட போய் நில்றா. நான் சொல்லும் போது ஆன் பண்ணணும். போ. சரி. இதெல்லாம் ஒரு மெஷின். என்னயா முடிச்சிட்டியா? பார்த்துட்டு இருக்கேன். சீக்கிரம் முடி.
என்னங்க கண்ணை திறந்து பாருங்க. சரி சரி நீங்க போங்க, நீங்க போங்க, போங்க, நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. சரிங்க. வேலையை பார்க்கலாம் வாங்க. சீக்கிரம் போங்கப்பா. போங்க போங்கப்பா, எல்லாரும் போங்க, வேலை பாருங்க, போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. வணக்கம் சார். என்னாச்சு கணேஷ்? யாருக்கு அடிபட்டு இருக்கு? முத்துக்கு அடிபட்டுடுச்சு. எப்படி அடிபட்டுச்சு? ஆள் இருந்து தெரியாம கோவிந்த மிஷினை ஆன் பண்ணிட்டான். அடி கொஞ்சம் பலமா இருந்தது. என்ன படி பார்த்து வேலை செய்ய சொல்றது இல்லையா? மாமா எங்க போயிருப்பாரு? நான் சேஃப் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஐயோ, இங்க வந்து படுத்திருக்காரே. மாமா பார்த்தாருன்னா என்ன ஆகுறது? மாமா மாமா எழுந்திருங்க மாமா. மாமா மாமா என்ன மாமா இது? யாராவது பார்த்தா அசிங்கமாயிடும். எழுந்திருங்க மாமா. மாமா மாமா நீங்க மிஷின் ஓட்டும் போது தான் அடிபட்டுச்சா? இல்ல சார், இல்ல சார். என்னடா மாத்தி மாத்தி பேசுறீங்க? இதுல யார் சொல்றது உண்மை? நான் சொல்றேன் டேய், சார். கொஞ்சம் பேசாம இருடா. இல்ல சார், ஆமா இல்ல சார். சார், அது ஒண்ணும் இல்லடா, சும்மா விசாரிக்க தான் கூப்பிடுறேன். வா. சார் டேய், குடிச்சிருக்கீங்களாடா? இல்ல சார், இல்ல சார். என்ன இல்லையா? என்னப்பா? யோ, வெளியில இரு. போடா. சார், என்ன பண்றீங்க? சாரி சார், டியூட்டி டைம்ல ஃபுல் போதையில இருக்கானுங்க. தப்பு பண்ணது இவனுங்களா தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிச்சாகணும் சார். அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க வந்து பாருங்க. சார் இனியா எந்தடா? டேய், இருப்பா. டேய் எந்தடா? கொஞ்ச நேரம் நான் நிம்மதியா தூங்க விடுங்க. டேய் எந்தடா? எந்தடா? எந்தடா மேல? அதான் ரிப்பர்லாம் சரி பண்ணிட்டு தானே வந்து படுத்தேன். கிழிச்ச நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு தருதல. பகல்ல குடிச்சிட்டு என் மான மரியாதை போச்சுடா. ஒரு புள்ளைக்கு தகப்பனாக போன்னு பாக்குறேன். இல்ல உன் பல்லைகள் எல்லாம் கழட்டிடும். உன்ன மாரி விடுப்பா. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். மாமா எழுந்திருங்க மாமா. ஏய், ஒரு- டேய், போடா. எந்திரிப்பா. எனக்கு இப்போ தெரியும். ராசாத்தி, அவனை கார்ல கூட்டு போமா. பைக்ல போனா எங்கேயாச்சும் சரி விழுந்துருவான். மாமா. போங்க. ஷூ விடுங்க. பாருங்க என்ன. ஷூ இருப்பாரு. பார்த்து போப்பா. ம், வாங்க. டேய் இனியா, ஆ? இங்க வா. டேய், என்னடா காரியம் பண்ணிருக்க? இந்த மாதிரி பட்ட பகல்லே குடிச்சிட்டு மில்லுக்கு போயிருக்க. 4 பேர் பார்த்தா நம்ம மானம் காத்துல பறக்காதா? அப்போ நைட்டு குடிச்சிட்டு போன பரவாயில்லையா? உன்னால தாண்டி அவன் குடிச்சிருக்கான். நீ ஒழுங்கா இருந்தா அவன் ஏன் குடிக்க போறான்? வீட்ல நிம்மதி இல்லனா இப்படிதான் வெளியில போய் குடிச்சிட்டு வருவான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். கரெக்டா சொன்னீங்க பெரியம்மா. இல்லைன்னா நான் ஏன் குடிக்க போறேன்? உன்னோட ராசி தாண்டி இந்த வீட்டை போட்டு பாடா படுத்துது. எப்படி இருந்த பையன் தெரியுமா இனிய? அவன் இப்படி குடிச்சிட்டு பகல்லையே விழுந்து கிடக்குறானா? அதுக்கு காரணம் நீதான். நீ வந்ததுல இருந்து எவ்வளவு பிரச்சனை. இந்த வீடு வீடாவே இல்ல. ஏன் இப்ப மில்லுல நடந்ததுக்கு கூட காரணம் நீதான். எல்லாம் உன் விளங்காத ராசி. அக்கா, சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. யாருக்கு தான் மனசுல கஷ்டம் இல்ல? எல்லாருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அது குடிச்சா சரியாயிடுமா? என்ன பேசுற மங்கை? அவ பொம்பளை. எல்லாத்தையும் பொறுத்துதான் போகணும். ஆம்பளை மாதிரி நடந்துக்க முடியுமா? அந்த காலம் மலையேறி போச்சு. வலியும் வேதனையும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதனால அவன் செஞ்ச தப்புக்கு ராசாத்தி மேல பழிய போடுறது, ராசாத்திய குத்தி காமிக்கிறது, இதெல்லாம் இன்னையோட நிறுத்திக்கோங்க. சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? சொல்லு. இனியன் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். அவன் தான் குடிச்சிட்டு வந்து மிஷினை தப்பா ரிப்பேர் பண்ணிருக்கான். அவன் குடிச்சிட்டு மில்லுக்கு வந்து ரிப்பேர் பண்ணதுக்கு
என்கிட்ட நிறைய சாட்சி இருக்கு சார். அப்படியா? ஆமா சார். வேணும்னா இனிய மேல கம்ப்ளைண்ட் எழுதி தரேன் சார். யோ ஏட்டே சார். யோயா, சொல்லுங்க சார். கேஸ் வேற மாதிரியா போகுது. அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோ. சரிங்க சார். நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். வாங்க. நீங்க அரெஸ்ட் பண்ண லேபர்ஸ் அக்கிஸ்ட் இல்லையா? அந்த ஓனர் பையன் இனியன் தான் அக்கிஸ்டான். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அவன் தான் காரணமா. நீங்க அவன் வீட்டுக்கு போய் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. எனக்கு கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங் ஓகே இருக்கு. சார். அதை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஓகே ஓகே. வண்டி ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். சரி கிளம்புங்க. சரிங்க சார். இனியா, உன் மேல தாண்டா தப்பு. என்னதான் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை இருந்தாலும் நீ குடிச்சிருக்க கூடாது. அதுவும் குடிச்சிட்டு மில்லுக்கு போயிருக்க கூடாது. நீ போனதுனாலதான் இவ்வளவும் நடந்திருக்கு. இது பத்தாதுன்னு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ. ஒரு பிரச்சனையும் வராது மங்கை. விபத்துக்கு காரணமான 2 பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. இவன் அந்த இடத்துல இருந்தது யாருக்கும் தெரியாது. வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. இனியன் நீங்க அவனை எது கேக்குறீங்க? சார், இந்த ஆக்சிடென்ட் காரணம் இனியன் தான் அரெஸ்ட் பண்ண லேபர்ஸ் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அவர் குடிச்சிட்டு வந்ததை பல பேர் பார்த்திருக்காங்க சார். எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். மரியாதையா அவரை வர சொல்லுங்க சார். இனி என் வீட்ல இல்ல, அவன் வெளியூருக்கு போயிருக்கான். 1 வாரம் கழிச்சுதான் வருவான். வந்தா நாங்களே அனுப்பி வைக்கிறோம். ஏமா, ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அவர் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. அது நல்லா எங்களுக்கே தெரியும். மரியாதையா நீங்களே அவரை அனுப்பி வச்சா நல்லா இருக்கும். யோ, கூட்டு போங்க. சரிங்க சார். சார், பாப்பா. மாமா. சார், சார், அவரை விட்டுருங்க சார். சார், சார் விட்டுடுங்க சார். வண்டியில அவளை ஏத்தியா? கெஞ்சி கேட்டுக்கிறேன். வண்டியில ஏத்து. மாமா, சார் அவரை விட்டுடுங்க சார். ஏத்து. சார் வேண்டாம் சார். பேசாம இருமா. சொல்லுங்க மாமா, அவரை கூடி சொல்ல வேணும்னு சொல்லுங்க. ராசதி உள்ள. கண்மணி, அம்மா, இந்த பக்கம் வா. நீ எப்பமா வந்த? போலீஸ் ஜீப்ல இனியனை ஏத்தும் போதே வந்துட்டேன். அங்க மறைஞ்சிருந்தேன். என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா. திடீர்னு இனியனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுவும் நல்லதுக்கு தான். ராசாத்தி உட்காந்து அழுவுறா. அத பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. பா, என்ன ஆட்டம் இந்த இனியனும் அவளும். நல்லா வேணும். ஏண்டி, இது என்ன தானா நடந்துச்சுன்னு நினைக்கிறியா? அதுக்கு ரூட்டு போட்டு கொடுத்ததே நான் தாண்டி. அம்மா, உங்க மில்லுல நடந்த விபத்துக்கு இனியன் தான் காரணம்னு சொல்லணும். அது எப்படிங்க இனிய மேல பழி போட முடியும்? ஆ, என்ன இப்ப முடியுமா? இனியன் தான் காரணம். யூனியன் லீடர்னா இப்படிதான் இருக்கணும். நல்லதுமா. எப்படி? சூப்பர்மா, நல்ல வேலை பண்ண. இப்போதாம்மா எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்க குடும்பத்துக்கு இருக்கிற பேருக்கு நீங்க இப்படி நடந்துக்கலாமா? நான் தப்பு பண்ணிட்டேன். நினைவு தெரியாத அளவுக்கு குடிச்சது உண்மைதான். ஆனா அந்த விபத்துக்கு நான் காரணம் இல்ல. அதான் மாப்பிள்ள பிரச்சனையே. குடிச்சிட்டு நீங்க உண்மையை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. பொய்ன்னு தான் சொல்லுவாங்க. பாழ போன குடியால எத்தனை குடும்பம் சீரழிய போதோ. அத்தை, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அப்பா சொல்லிதான் அனுப்பியிருக்காரு. எப்படியும் அப்பா லாயர் கிட்ட பேசி நல்ல முடிவெடுப்பாரு. நீங்க போய் ராசத்தையை கவலைப்படாம பாத்துக்கங்க. சரி மாப்பிள்ள. இருந்தாலும் உங்களை இப்படி பார்க்க மனசு கேட்கல. அத்தை, என்ன பத்தின கவலையை விடுங்க. முதல்ல ராசத்தையை பாருங்க. பாவம், அவதான் ரொம்ப பயந்து போயிருப்பா. சரிங்க மாப்பிள்ள, நாங்க கிளம்புறோம். சரி, நாங்க கிளம்புறோம். உடம்ப பாத்துக்கோங்க. வாங்க அத்தை.
என் பையன் மேல எந்த தப்பும் இல்ல. அவசரப்பட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடாதீங்க. சாரி சார், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாருங்க சார், ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கிறவரு யூனியன் நம்பர். யூனியன் தலைவர் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காரு. சார், யூனியன்ல இருந்து எந்த பிரச்சனையும் வராது. அதை நான் பாத்துக்கிறேன். உங்க வாய் வார்த்தையை நம்பிலாம் நான் விட முடியாது. உங்க பையன் குடிச்சிட்டு வந்து மிஷினை ஆப்ரேட் பண்ணது தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் வெளியில விட்டா பாதிக்கப்பட்டவங்களால உங்க பையனுக்கு ஒரு ஆபத்துனா பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க பாருங்க சார், இதுல ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ உங்க பையனை நான் வெளியில விட்டா யூனியன் ஆளுங்க பிரச்சனை பண்ணுவாங்க. தர்ணா போராட்டம்னு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். அப்புறம் மேலிடத்துல இருந்து எங்களுக்கு தான் ரிவிட் வரும். அதனால வெளியில எல்லாம் அனுப்ப முடியாது சார். நான் ரூல்ஸ் படி என்ன பண்ணமோ அதை கோர்ட்டுல பேசிக்கிறேன். சார் அது வந்து சார் நீங்க இங்க பாருங்க, இதை விட்டுட்டு வேற வழி ஏதாவது இருந்தா பாருங்க. என்னால இப்போதைக்கு இதை தான் சொல்ல முடியும். இந்தாமா வாங்கிக்கிங்க. வாங்கிக்கோமா. அம்மா, இது உங்க பணம் தாம்மா. யூனியன் சார்பா உங்க வீட்டுக்காரருக்கு வந்து சேர வேண்டிய பணம் தான் இது. வாங்கிக்கங்கம்மா. தம்பி வாங்கிக்க சொல்லுப்பா. வாங்கி செல்வி, வாங்கிக்கமா. உங்க வீட்டுக்காரரை நல்லபடியா பாத்துக்குங்க. நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். சரிங்க ஐயா. அப்ப நான் வர்றேன். ரொம்ப நன்றிங்க. வாங்க பாருங்க. அம்மா, கடவுள் மாதிரி வந்து யூனியன் ஆளுங்க பணம் கொடுத்துட்டு போறாங்க பாருமா. ஏழைக்கு ஏழை தான் உதவி பண்ணுவாங்கன்றது சரியா இருக்கு பாருமா. ஏமா இப்ப எப்படிமா இருக்கும் உன் வீட்டுக்காருக்கு? இப்ப நீங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? என் மச்சான் இருக்கானா செத்து போயிட்டானு பார்க்க வந்தீங்களா? இங்க பாருப்பா, ஏதோ ஒரு விபத்து இப்படி தெரியாம நடந்து போச்சு. நீங்க அதை பெருசு பண்ணாம சமாதானமா போயிட்டா. என்ன உங்க பணக்கார திமிர காமிக்கிறீங்களா? உங்க பையன் குடிச்சிட்டு வந்து அங்க வேலை செய்யறவங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். அதை நாங்க விபத்தா எடுத்துக்கணும், அப்படிதானே? இல்ல தம்பி, அப்படியெல்லாம் சொல்ல வரல. பின்ன மில்லுக்கு எதுங்க குடிச்சிட்டு வரணும்? குடிச்சிட்டு வந்து என்ன வேணாலும் பண்ணுவீங்க. கேட்க ஆள் இல்லைனாக்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாருமே ஆடுவீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க பையன் குடிச்சிட்டே போயிருந்தாலும் தப்பு பண்ணிருக்க மாட்டான். ஓஹோ, குடிக்கிறதே பெரிய தப்பு, இதுல குடிச்சாலும் தப்பு பண்ண மாட்டான்னு அவனுக்கு வக்காலத்து வாங்க நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இதுதான் பணக்கார புத்தின்றது. தான் புள்ள தப்பே பண்ணாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல. பாத்துடலாம். அது இல்லங்க. வாங்க. உங்க மில்லுன்னு நம்பி என் மச்சான் வேலைக்கு போனால அவனை சொல்லணும். நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அண்ணா, இந்த பார் தம்பி, என் பையன் செஞ்சது சரின்னு சொல்லல. அவன் செஞ்சது தப்பு தான். அதுக்கு நான் அவனை தூக்கி உள்ள வச்சீங்கன்னா பிரச்சனை சரியா போயிருமா? நடந்து போச்சு. அதையே நினைச்சிட்டு இருக்காம ஆக வேண்டியதை பார்க்கலாம். இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? அப்புறம் உன் மச்சானுக்கு எவ்வளவு வைத்திய செலவானாலும் நாங்க பாத்துக்கிறோம். அதே மாதிரி உன் தங்கச்சி காலம் முழுக்க கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் நாங்க பண்றோம். ஓ, பாதிலுக்கு நாங்க கேஸ வாபஸ் வாங்கணும், அதானே? உங்க காசு என் கால் தூசுக்கு சமானம். என் தங்கச்சி குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, உங்க பையனை நான் சும்மா விட மாட்டேன். உள்ள தூக்கி வச்சு களி தின்ன வைக்கல. தம்பி,
ஆத்திரத்துல வார்த்தை விட்டுறாத, நிதானமா யோசிச்சு பாரு. நீங்க இப்ப எதுவும் பேச வேணாம், எங்களுக்கு யோசிக்க தெரியும். உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போங்க இங்க இருந்து, போங்க. இவ தொல்லை தாங்க முடியாமதான் என் புள்ள போய் குடிச்சிட்டு வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் உங்க வீட்டு பொண்ணுதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்ல குடும்பம் மாதிரி விசாரிக்க வந்துட்டீங்க. சம்மந்தி, உங்க பேச்சு சரியில்லை. எந்த நேரத்துல எதை பேசணும்னு ஒரு வரமுறை இல்லாம பேசுறீங்க. என்ன வரமுறை வேண்டி கிடக்கு? இவ்வளவு கேவலமான பொண்ணை பெத்து வச்சுட்டு வாய் வேற. ஆஹா, இன்னைக்கு இங்க ஒரு 7 இருக்கு. பொன்னிய மரகதம் சீண்டி விடுறா, இவ சாமி ஆட போறா. நடக்கட்டும், இதுவும் நல்லதுக்குதான். அவளை சொல்லி குத்தம் இல்ல, சொர விதை போட்டா அவரைய முளைக்கும். அம்மா எப்படியோ அப்படிதான் புள்ளையும் இருக்கும். வளர்த்த விதம் சரியில்லை. பாவம், அவளை சொல்லி என்ன பண்ண? 5 பைசா பிரயோஜனம் இல்லாதவள எப்ப எந்த இழிச்ச வயம் கிடைப்பான்னு எங்க தலையில கட்டி வச்சிட்டீங்க. நாங்களே வலிய வந்து மாட்டினதுனால உடனே வளைச்சு போட்டுக்கிட்டீங்க. உங்க வீட்டு கெட்ட நேரம் இங்க வந்தா என்ன பண்ணும்? எங்க வீட்லயும் ஒட்டிக்கும். உங்க கெட்ட எண்ணத்துக்கு தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? யார பார்த்து கெட்ட எண்ணங்கிற? நீ தாண்டி கெட்ட எண்ணம் பிடிச்சவ. என் நகையை திருடி வித்தவ தானே நீ? இத பாருங்க, எத்தனை வாட்டி தான் இதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? இதுக்கு மேல பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சம்மந்தி, உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க. பாரிய குடும்பத்துல இருந்துகிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்க நல்லவா இருக்கு? எந்த நேரத்துல எது பேசணும்னு ஒரு நியாயம் தர்மம் இல்ல? ஆமா, இவ பெரிய தர்ம பத்தினி. நீ கிடந்த கடை எனக்கு தெரியாது? எங்க வீட்ல பொண்ண குடுக்க போய் நீ மானத்தோட இருக்க, இல்லனா நாரி போயிருப்ப. இதுக்கு மேல மரியாதை இல்லாம ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவ? என் வீட்டு படி ஏறி வந்து என்னைய மிரட்டுறியா? என்ன பண்ணுவ சொல்லு? சம்பந்திமா, வேண்டாம், அவ்வளவுதான் மரியாதை. அம்மா, அம்மா, தயவு செஞ்சு போமா. இது ஏன் பிரச்சனை? நான் பாத்துக்கிறேன். என்னால நீங்க அசிங்கப்பட வேண்டாமா? இல்ல ரசாத்தி, நாங்க இருக்கும் போதே உன்னை இந்த பேச்சு பேசுறாங்க இவங்க. அம்மா, நல்லதோ கெட்டதோ இது ஏன் வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு போமா. அந்த செல்வி கிட்ட சமாதானம் பேச போனா அவங்களும் ஒத்து வர மாதிரி தெரியல. கேஸ வாபஸ் வாங்க மாட்டோம்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. நல்ல வேலை, எங்க அந்த செல்வி கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிடுவாளோன்னு பயந்தே போயிட்டேன். அவங்கள பார்க்க போய் அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம். அது அவங்க அசிங்கப்படுத்தல, இதோ இங்க ஒருத்தி நிக்கிறாளே. நம்மள அசிங்கப்படுத்தணும்னே வந்து வாச்சிருக்கா. இவ ராசிக்கு நாம அசிங்கப்பட்டுதான் ஆகணும். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். அவங்க வாய் வார்த்தைக்கு இறங்காதவங்க கூட உன் கண்ணிற்கு இறங்கி வருவாங்க. உனக்கு உன் மாமா வேணும்ல? ஆமா. அப்ப எதை பத்தியும் யோசிக்காம நீ அவங்க கிட்ட போய் பேசு. என் மாமா மட்டும் வரல, நான் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் வரேன். இல்லைங்கக்கா, அக்கா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்கக்கா. அக்கா, அக்கா, ப்ளீஸ்க்கா. அக்கா, தயவு செஞ்சு போயிடு. அக்கா, சத்தியமா என் மாமா இதுக்கு காரணம் இல்லக்கா. வேற யாரோ செஞ்ச தப்புக்கு இவர் மேல பழி வந்துருச்சு. என் மாமா அப்படிப்பட்டவர் இல்லக்கா. என்னது? உன் மாமா மேல தப்பு இல்லையா? அவன் குடிச்சிட்டு வந்து மிஷினை அரைக்குறையா ரிப்பேர் பண்ணதுதான் என் மச்சான் அடிபட்டதுக்கு காரணம்னு இந்த ஊரே சொல்லுது. நீ இல்லன்னு சொல்லி சாதிக்க பாக்குறியா?
இதுக்கு தான் உன்கிட்ட நின்னே பேசக்கூடாது. போமா அந்த பக்கம். என் மாமாவுக்கு மட்டும் தண்டனை கிடைச்சு அவர் ஜெயிலுக்கு போனா நான் உசுரோடவே இருக்க மாட்டேன்க்கா. அக்கா, உன்னை நான் கும்பிடுற அந்த ஆத்தாவா நினைச்சு பிச்சை கேக்குறேன். எனக்கு வாழ்க்கை கொடுக்கா, என் புருஷனை காப்பாத்தி கொடுக்கா. பாவம் புள்ளத்தாச்சி புள்ள நடு ரோட்ல நின்னு கெஞ்சுரா. கல்லு மாதிரி நிக்கிறியே, நீயும் பொம்பளை தானே? ஆமா செல்வி, அவ புருஷன் செஞ்ச தப்புக்கு இவளை தண்டிச்சிடாத. பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போன பொண்ணு வெக்கமானம் பார்க்காம நடு ரோட்ல நின்னு கெஞ்சுரா. என் மாமாவை காப்பாத்த உங்களை விட்ட வேற யாரும் இல்லக்கா. என் சாமி நீங்க தான்க்கா. இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்கக்கா, நான் செத்தே போயிடுவேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்க்கா. சரிம்மா, உனக்காக நாங்க இறங்கி வரோம். ஆனா எங்க பக்கம் இழப்பு அதிகமா இருக்கிறதால உங்க வீட்டு பெரியவங்களை வந்து பேச சொல்லு. முறைப்படி பேசி பைசலானா கேஸை நாங்க வாபஸ் வாங்குறோம். ரொம்ப நன்றிண்ணே. போய் உங்க வீட்டு ஆளுங்களை வந்து பேச சொல்லு. போமா. சரிண்ணே, நான் வந்து பேச சொல்றேன்னு. ம். என் மாமாவுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டியே. எங்க குடும்பத்தை 4 பேர் பார்த்து கை தட்டி சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டியே. நான் உனக்கு என்ன குறை வச்சேன் தாயே? என்னையும் என் குடும்பத்தையும் இந்த இக்கட்ல இருந்து நீதான் காப்பாத்தணும். அத்தா, என் மாமாவை வெளியில கொண்டு வர சொல்லி செல்வி அக்கா கிட்ட கெஞ்சு அவங்க மனசை நான் இறங்க வச்சிருக்கேன். எங்க வீட்டு பெரியவங்க பேசி என் மாமாவை வெளியில கொண்டு வரதுக்குள்ள செல்வி அக்கா மனசு மாறாம இருக்கணும். தாயே, அதுக்கு நீதான் பொறுப்பு. தாயே, நான் என் மாமாவை பிரிஞ்சு கஷ்டப்படுற மாதிரிதான் செல்வி அக்காவும் கஷ்டப்படுறாங்க. அவங்க வீட்டுக்கார உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதாமா காக்கணும். எப்படி இருக்க ராசத்தி? இருக்கு மாமா. நீங்க எப்படி மாமா இருக்கீங்க? இங்க யாராவது உங்களை சங்கடப்படுத்தினாங்களா? அடிக்க கிடிக்க செஞ்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னால தானே நீங்க இப்படி இங்க வந்திருக்கீங்க. நான் செஞ்சது தப்பு. உங்க கூட வாக்குவாதம் பண்ண போய் நீங்க கோவப்பட்டு மில்லுக்கு போனீங்க. எல்லாத்துக்கும் நான் தான் மாமா காரணம். இல்ல ராசத்தி, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஒரு பாவம் அறியாத உன்னை வாய்க்கு வந்தபடி திட்டி அழ வச்சேன் பாரு. அதுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை தான் இது. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. இல்ல ராசாத்தி, எனக்கு இதெல்லாம் பத்தாது. உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு எனக்கு இதை விட பெருசு. மாமா, நடந்ததை விடுங்க மாமா. சும்மா அதையே பேசிக்கிட்டு. நீங்க சாப்பிட்டீங்களா மாமா? எதையும் யோசிக்காம சாப்பிடுங்க மாமா. யார் உங்களை உள்ள விட்டது? இன்ஸ்பெக்டர் சார் தான் சார். யோ, அவர் பார்க்க தான் அனுமதி கொடுத்திருப்பாரு. உங்க இஷ்டத்துக்கு சாப்பாடு கொடுக்க அனுமதி கொடுத்தாரா? இதுல ஏதாவது கலந்து கொடுத்து அவருக்கு லாக்கப்லயே ஏதாவது நடந்தா யார் பதில் சொல்றது? சார், இது அவன் பொண்டாட்டி சார். இத பாரு, யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு எதுவும் கொடுக்க கூடாது. சார், அவர் எதுவும் சாப்பிடாம வெறும் வயிறா இருக்காரு சார். அதெல்லாம் நாங்க வாங்கி கொடுப்போம். ரசத்தி, வாமா போலாம். ஒரு நிமிஷம்னா
அந்த ஆத்தா புண்ணியத்துல உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க சீக்கிரம் வெளியில வந்துருவீங்க. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. மா வாங்கம்மா, எஸ்ஐ பார்த்தா திட்டுவாருமா. வாங்கம்மா வாங்க. ரசதி வாமா போலாம். நீ கிளம்ப. கொஞ்சமாவது உனக்கு புருஷன் மேல அக்கறை இருக்கா? நாங்க இனியனை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு தலைய பிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ எங்கடி போய் தொலைஞ்ச? செல்வி அக்கா வீட்டுக்கு. என்ன ரசதி, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? இனி நன்னா அப்படி விட்டுருவோமா? இப்ப வரைக்கும் அந்த செல்விட்ட எப்படி சமாதானம் பண்ணி இனினை வெளியே கொண்டு வரணும் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா செல்வி அவங்க அண்ணனும் தான் சமாதானத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க. இல்ல மாமா, நான் செல்வி அக்கா கிட்ட பேசிட்டேன். அவங்க கேஸ வாபஸ் வாங்க சம்மதம்னு சொல்லிட்டாங்க. ரசதி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா மாமா, அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல உள்ள பெரியவங்களை வந்து பேச சொல்லி சொன்னாங்க. ராசதி, எங்க வயித்துல பாலை வாத்தம்மா. உன் முகத்தை பார்த்தாலே யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கம்மா. உங்க புள்ளையும் உள்ள போனா வரத்துக்கு 4-5 வருஷம் ஆகும். அதுக்குள்ள எல்லாமே மாறி போயிடும். அதை எல்லாத்தையும் மனசுல வச்சு நீங்க தான் நல்ல முடிவா எடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்க நீங்களே சொல்லுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். பேச்சு எதுவும் மாற மாட்டீங்களே? அதெல்லாம் மாற மாட்டோம், சொல்லுப்பா. ஒரு 30 லட்சம் பணமா கொடுத்துருங்க. யோசிக்காம கொடுத்து பிரச்சனையை முடிங்கய்யா. இன்னும் 3 நாள் தான் உங்களுக்கு டைம். 30 லட்சம், அதுவும் 3 நாள்ல. இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? இல்லைங்க, நீங்க சரிப்பட்டு வரமாட்டேன்றீங்க. எங்களுக்கு உங்க பணம் வேணாம். இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்லைங்க. 30 லட்சம் பணம் 3 நாள்ல ரெடி பண்ணி தரமா இருந்தா சொல்லுங்க, நாங்க கேஸ வாபஸ் வாங்குறோம். இல்ல ஆனதாச்சு கோர்ட்ல பாத்துக்கலாம். செல்வி உள்ள வாமா. நம்ம என்ன தப்பா பண்ணிருக்கோம் பணம் கொடுத்து மறைக்கிறதுக்கு? இது தெரியாம நடந்த விபத்து. இதுக்கெல்லாம் பணம் தர வேணாம், எது வந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் பாரு. அண்ணே, கோவப்படாதீங்க. அவங்க அநியாயமா தான் கேட்கறாங்க. ஆனா அதுல இனியனோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. அதனால பணத்தை ரெடி பண்ணி முதல்ல அவன் வெளியில கொண்டு வர வழியை பார்ப்போம். நீ சொல்றதும் சரிதான். இப்ப 2 லட்சம் பெறட்டணுமே, என்ன பண்றது? மரகதா, ஓ நகையெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். ஓ அண்ணே, இப்ப எதுக்கு நீங்க அண்ணியோட நகையை எடுத்து சொல்றீங்க? இருக்கட்டும் தம்பி, அவசரத்துக்கு உதவுறதுக்கு தானே இந்த நகைங்கள்லாம் இருக்கு. சும்மா பொட்டியில இருக்கிறதுக்கு நம்ம புள்ளைக்கு பயன்படட்டும். அண்ணி, இனிய வெளியில வர வேண்டாமா? வரணும் தான். ஆனா அதுக்கு எதுக்கு உங்க நகையெல்லாம் தரணும்? அந்த மங்கத்தியோட நகையை தரலாம்ல.
அத்தை எதுக்கு அத்தை சிரிக்கிறீங்க? கண்மணி, நான் பட்டுன்னு நகை எடுக்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ இப்ப வீட்ல என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாரு. அந்த மங்கைய நான் எப்படி அவமானப்படுத்துறேன்னு தெரியும். அதான பார்த்தேன். அறுத்த கைக்கே சுண்ணாம்பு தரமாட்டாளே இவ. தம்பி, இந்தாங்க தம்பி, வாங்கிக்கோங்க. இந்தாங்க, இனியனை வெளியே கொண்டு வர இதையும் வித்துருங்க. என்ன மங்கை, உன் புள்ளைய காப்பாத்த உன் சொந்த நகையை கொண்டு வந்து கொடுக்கணும். என்னக்கா சொல்றீங்க? இது ஏன் நகை தானே? மறந்துட்டியா? இந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நீ ஒண்ணு இல்லாம வரியேன்னு நான் இறக்கப்பட்டு போட்ட நகை இது. கடை தேங்காய வழி புள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி ரொம்ப ஜபர்தஸ்தா நகையை கொண்டு வந்து கொடுக்கற. நீயும் இந்த ராசாத்தி மாதிரி இந்த வீட்டுக்கு வெறுங்கையோட வாழ வந்தவதானே? நல்லா யோசிச்சு பாரு, நீ ராசாத்திய விட எந்த அளவுக்கு கேவலமா இருந்த. உனக்கு இங்க எல்லாம் பண்ணது நான் மட்டும் இல்லனா வேலைக்காரிய விட கேவலமா இருந்திருப்பேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ என்னையே மதிக்காம இருக்கல்ல? நல்லா தெரிஞ்சுக்கோ, ஏன் தயவு இல்லனா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இனியாவது புரிஞ்சுக்கிட்டு அடங்கி நட. நம்ம புள்ளைய வெளியே கொண்டு வர்றதுக்கு நாம பணம் புரட்டிக்கலாங்க. அக்கா நகையெல்லாம் வாங்க வேண்டான்னு சொல்றேன். அதத்தான் ஏன்னு கேக்குறேன். இந்த வீட்டுல சில விஷயங்கள்லாம் நடக்குது. வெளியே போற உங்களுக்கு வீட்டு விஷயம்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அத சொல்லவும் விரும்பல. இங்க பாருங்க, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். ராசாத்தியும் நானும் இந்த வீட்டுல மான மரியாதையோட இருக்கணும்னா அவங்க காசு வேணாம். அவங்க காசுல என் புள்ள வெளியே வரவும் வேணாம். அப்படி வர்றதுக்கு அவன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. அவனை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னு மண்டை போட்டு உடைச்சிட்டு இருக்கேன். ஓ ஈகோக்கு அவன் ஜெயிலுக்கு போகணுமா? பல்லுகளெல்லாம் பேத்துருவேன். புதுசன் தனியா கூப்பிட்டு காதை கடிக்கிறியா? அன்னை பத்தி எனக்கு தெரியாது. வாயனமோ அப்படி இப்படிதான் பேசுவாங்க. அதுக்குன்னு அவங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவியா? பிரிச்சு பேசுற வேலை இங்க வேண்டாம். இன்னொரு தடவை அண்ணிய சாக்கா வச்சு பிரச்சனை பண்ண தொலைச்சிடுவேன். தம்பி, இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? இருங்க, இத வர. இந்தாங்க தம்பி செக். கையெழுத்தெல்லாம் போட்டுட்டேன். என் அக்கவுண்ட்ல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. அதை முதல்ல எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு இனி என்ன முதல்ல வெளியில கொண்டு வாங்க. பாரி, எதுக்குப்பா தயங்கிட்டு இருக்கிற? வாங்கிக்க, போவோம். ஆமா சித்தப்பா, முதல்ல வாங்கிட்டு வாங்க. போய் இனி என்னை கூட்டிட்டு வந்துருவோம். இன்னும் ஒரு நாள் போனா கூட ராசாத்தி தாங்க மாட்டா. புடிங்க தம்பி, இந்தாங்க. வாங்கிக்கப்பா. சரி மரகதா, நாங்க போயிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வரோம். பாப்பா போலாம்.